பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய கருத்துக்கள் இன்று இந்தியா முழுவதும் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்த மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிர்பாராத ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கு. செல்வ பிறந்தகையுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய ஆலோசனை பேரிலும் காங்கிரஸ் கட்சியுடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்திய கூட்டணியுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தளபதி சுந்தர் அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார்கள். காங்கிரஸ் கட்சியினர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசிய அமித்ஷாவை பதவி விலக வேண்டும், இந்த பதவிக்கு அதுபோல் பேசியது இந்திய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக எண்ணப்பட்டு அனைத்து மக்களும் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மணிப்பூர் கலவரத்தையும் அதானி முறைகேடுகளை பற்றி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பதையும் மையமாக கொண்டு இந்திய மக்களை திசை திருப்பவே இந்திய மக்கள் மனித கடவுளாக சாமியாக வணங்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பேசியது இந்தியாவுடைய சுதந்திரத்தின் மீதும் இந்திய அரசியல் சட்டத்தின் மீதும் கை வைக்கின்ற செயல். அதைத்தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காலம் காலமாக சொல்லி வருகிறார்கள். இந்த நிகழ்வை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக அனைத்து இடங்களிலும் காலை முதல் ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் வலுத்து வருகிறது. இதை பொறுப்பேற்று பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்திய மக்களுடைய மனங்களில் தீராத வடுவாக இருக்கின்ற இந்த செயலை கண்டிக்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு முடித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். 11 நிமிட காட்சிகள் மட்டும் வெட்டப்பட்டு தவறா சித்தரிக்கப்பட்டதாக அமித்ஷா கருத்து தெரிவிக்கிறாரு. அது இல்லாம அப்படி நான் செய்திருந்தா நான் பதவி விலக தயாரு, ஆனா மன்னிப்பு கேட்க முடியாத மாதிரி ஒரு வார்த்தைகள் வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? பதவி விலகுவது என்பது மன்னிப்பு கேட்பதனால்தான். பதவி விலகுவதாக அவர் அறிவித்திருப்பது தான் தவறு செய்து விட்டேன், மக்களை திசை திருப்ப இந்த மக்கள் வணங்கக்கூடிய தலைவரை தவறாக பேசிவிட்டேன் என்பதனைத்தான் அவர் பதவி விலகுவேன் என்று சொல்கிறார். அதை மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய அவமானமாக அவர் கருதக்கூடாது. மக்கள் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதையும் திசை திருப்ப வேண்டும் என்பதுதான். எங்கள் தலைவர் 2 எம்பிக்களை தாக்கினார்கள், எம்பிக்கள் கூட்டத்திலே கைகலப்பு வந்தது என்று ராகுல் காந்தி மீது அவதூறு திரும்பவும் பேசி இந்த கருத்தை மேலும் காங்கிரஸ் கட்சியின் மீது பழியை போடுவதற்கு இன்று நடந்த ஒரு சாட்சியாகத்தான் நான் சொல்கிறேன். அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பாஜக காங்கிரஸ் தாக்கப்பட்டிருக்காங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இன்று இந்தியாவே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய தலைவரை அவதூறாக பேசிவிட்டதை திசை திருப்பத்தான் காவல் நிலையத்தில் புகாரும் 2 எம்பிக்களை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அதையும் திசை திருப்ப இந்த கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் பிஜேபி இயக்கம், RSS சங்பாரிகள் இருக்கும் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். தமிழகத்தில் பல்வேறு தலைவர்கள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்துக்கு கண்டனமே தெரிவிக்கல. இது ஊரறிந்த விஷயம்தான். பிஜேபிக்கும் அதிமுகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக அமைச்சர் KN நேரு அவர்களும் மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அவர்களாகவே நிரூபித்து விடுவார்கள் மிக விரைவில். அதனுடைய ஒரு எதிரொலிதான் அவர்கள். ஏனென்றால் ஒரு பொதுவான தலைவர்,
இந்தியாவில் உள்ள அனைத்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய தலைவரை, அனைவருக்குமான ஒரு தலைவரை அவதூறாக பேசுவது என்பதை நாங்கள் அல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த மனிதனும், இந்தியாவிலே பிறக்கின்ற, இந்தியாவை நேசிக்கின்ற எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்குடைய விளைவை அவர்கள் மிக விரைவில் எதிர்பார்ப்பார்கள். ஓகே, தேங்க்யூ.